இந்த வீடியோவில் வந்து நம்ம யுனைட்வர்ஸில் மெட்டாஃபோர்ஸில் இருக்கிற யுனைட்வர்ஸில் வந்து டீம் மெம்பர்ஸ் டியர் ஆக்டிவேஷனும் டியர் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அவங்க அப்ளைனுக்கு வந்து எவ்வளோ எம்எஃப்எஸ் வந்து லெவல் இன்கமாகவும் ரெஃபரல் இன்கமாகவும் போகுது அப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த சார்ட்டில் ஃபோர்ஸ் காயின் ப்ரைஸ் வந்து $7.5 இருக்கும்போது நம்ம டீம் மெம்பர் டியர் ஆக்டிவேஷன் அண்ட் டியர் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அவரோட டைரக்ட் அப்ளைனுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் காயின் வந்து போகும், எவ்வளோ ஃபோர்ஸ் காயின் வந்து கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருக்கேன். இது வந்து லெவல் இன்கம் ரெஃபரல் இன்கம் ரெண்டுமே சேர்ந்து டோட்டலாக எவ்வளோ ஃபோர்ஸ் காயின் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கேன். டியர் ஆக்டிவேஷன் எக்ஸ்டென்ஷன் டைம் இவ்வளோ தான் ஃபோர்ஸ் காயின் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ப்ரைஸ் மாறிட்டுருக்கு, ஃபோர்ஸ் காயின் ப்ரைஸ் மாறிட்டுருக்கு. அந்தந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அப்ளைனுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து ஒரு $7.5 எம்எஃப்எஸோட ரேட் இருக்கும்போது ஒருத்தர் அவரோட டீம் மெம்பரை வந்து டியர் ஆக்டிவேஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அப்ளைனுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும், டைரக்ட் அப்ளைனுக்கு வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் காயின் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் வந்து இந்த சார்ட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஏன் அப்படின்னா ஒரு 50 டாய்க்கு வந்து டியர் ஆக்டிவேஷன் பண்ணுறாரு டவுன்லைன் அப்படின்னா சிஸ்டம் என்ன பண்ணுன்னா அந்த 50 டாயை வந்து எம்எஃப்எஸ்ஸாக தான் கன்வெர்ட் பண்ணும். அந்த கரண்ட் ரேட்டில் அது கன்வெர்ட் பண்ணிவிட்டு அவர் எவ்வளோ ஃபோர்ஸ் காயினில் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காரோ அதில் வந்து பாதி அவருக்கு சிப் கொடுத்துட்டு பாதி அவருக்கு எனர்ஜி கொடுக்கும். எனர்ஜி அவருக்கு எவ்வளோ கிடைக்கிதோ, நம்ம டீம் மெம்பருக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்கிதோ அந்த எனர்ஜிக்குரிய நம்பர் தான் வந்து 5 அப்ளைனுக்கு வந்து பிரிஞ்சு போகும் எம்எஃப்எஸ்ஸாக. நான் இங்கே எடுத்துருக்கிறது டைரக்ட் அப்ளைனுக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டியர் 1லேருந்து டியர் 9 வரைக்கும் நம்ம டவுன்லைன் வந்து டியர் ஆக்டிவேஷன் அண்ட் டியர் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது எவ்வளோ எம்எஃப்எஸ் வந்து ஃப்ரீயாக அப்ளைனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள். சரி, இப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம டவுன்லைன் ஒருத்தர் டியர் 1லேருந்து டியர் 3 வரைக்கும் டியர் 1, 2, 3ன்னு சொல்லி 3 டியரும் ஆக்டிவேஷன் பண்ணுறாரு அப்படின்னா அப்ளைனுக்கு 11.67 ஃபோர்ஸ் காயின் கிடைக்கும். அதே மாதிரி அவர் டியர் 1லேருந்து டியர் 3 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா 2.33 ஃபோர்ஸ் காயின் வந்து கிடைக்கும். இந்த வேல்யூலாம் நான் எடுத்துருக்கிறது ஒரு ஃபோர்ஸ் காயினோட ரேட் $7.5 இருக்கும்போது ஒருத்தர் ஆக்டிவேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குமோ அப்படி எழுதியிருக்கேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லைன் வந்து டியர் 1லேருந்து டியர் 6 வரைக்கும் ஆக்டிவேஷன் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட அப்ளைனுக்கு வந்து 105 எம்எஃப்எஸ் வந்து கிடைக்கும். அதுவே அவர் டியர் 1லேருந்து டியர் 6 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாருன்னா 21 எம்எஃப்எஸ் கிடைக்கும். இதே மாதிரி ஒருத்தர் நம்ம டவுன்லைனில் 9 டியருமே ஆக்டிவேஷன் பண்ணும்போது அவரோட அப்ளைனுக்கு வந்து 851.67 எம்எஃப்எஸ் கிடைக்கும். அதுவே ஃபஸ்ட் இயர்லேருந்து 9 டியர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாருன்னா, அதாவது டோட்டலாக எல்லா டியருமே ஃபஸ்ட் இயர்லேருந்து 9 டியர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாருன்னா அவருடைய டைரக்ட் அப்ளைனுக்கு 170.33 எம்எஃப்எஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வெறும் எம்எஃப்எஸ் தான் கிடைக்குமானா அப்படி கிடையாதுங்க. டைரக்ட் அப்ளைனுக்கு வந்து EQN டோக்கன் கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த EQN வந்து மைனிங் ஆகி பிட்ஃபோர்ஸாக வந்து நம்ம மாற்ற போகிறோம். இந்த பிட்ஃபோர்ஸ் காயின் தான் வந்து மெட்டாவர்ஸில் நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் காயின் வந்து 42 crores மேலே சப்ளை இருந்தது. பட் அதில் வந்து ஒரு 10% அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது கரெக்டாக வந்து அஃபிஷியல் நியூஸ் வரல. ஸோ அந்தளவுக்கு வந்து பிட்ஃபோர்ஸ்க்கு வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்க போகுது, சப்ளையும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பிட்ஃபோர்ஸோட வேல்யூ வந்து பல மடங்கு ஃபோர்ஸ் காயினோட வேல்யூ அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த EQN காயின் அப்படிங்கிறது முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம டவுன்லைனில் இருக்கிறவங்க டியர் ஆக்டிவேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஃபோர்ஸ் காயினை கூட வந்து நம்ம பணம் கொடுத்து வாங்கிடுறோம். பட் EQN டோக்கன் அப்படிங்கிறது வந்து நம்ம டீம் எடுத்து அவங்களுக்கு வந்து அதோட பெனிஃபிட்ஸை புரிய வச்சு டியர் ஆக்டிவேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுற மூலமாக மட்டும்தான் நம்மளுக்கு EQN காயின் கிடைக்கும். அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் EQN காயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் சார்ட்டில் எழுதியிருக்கேன். டியர் 1 வந்து நம்ம டவுன்லைன் ஆக்டிவேஷன் பண்ணும்போது
EQN காயின் கிடைக்கும். அதுவே அவர் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது 0.2 EQN காயின் கிடைக்கும். அதே மாதிரி தான் 9 டியர் வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து ஒவ்வொரு EQN டோக்கனுக்கும் ஒவ்வொரு பிட்ஃபோர்ஸ் காயினுக்கும் அவ்வளோ வேல்யூ இருக்க போகுதுங்க. அதனால் வந்து நீங்கள் பெரிய டீம் எடுங்க. டீமுக்கு எல்லாருக்குமே வந்து யூனிட்வர்ஸ் பற்றி புரிய வைங்க. அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, மெட்டாவர்ஸில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு புரிய வைங்க. உங்களுடைய EQN காயின் அதிகப்படுத்துங்க, MFS அதிகப்படுத்துங்க. நீங்கள் அதிகமாக வருமானம் ஈட்டுறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.